Hello viewers, இன்னைக்கு நம்ம சுவையான மட்டன் தம் பிரியாணி வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients அதோட அளவுகளோட நீங்க டிஸ்ப்ளேல இப்ப பார்க்கலாம். மட்டன் 1/2 kg, பாஸ்மதி ரைஸ் 1/2 kg, அரிசியை ஒரு முறை நல்லா கழுவிட்டு தண்ணில 1 hour ஊற வச்சிருங்க. இப்போ பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதோட அளவுகளை டிஸ்ப்ளேல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலியை சூடாக்கிக்கங்க. சூடான வாணலியில் இந்த பொருட்கள்லாம் போட்டு ட்ரையாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பிரியாணி மசாலா ரெடி. இப்போது நம்ம வாஷ் பண்ண மட்டன் பீசஸை ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் அடித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மட்டன் பாதி வெந்திருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது ஒரு 1 kg டபராவை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது சூடானதும் 150 ml ஆயில் ஊற்றிருக்கேன். அதோட 10 ml கீ ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காவை அதில் போட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரியும் போதே நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌனுக்கு கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்த புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா நல்லா சுருள வதங்கின பிறகு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் தான் போடுறதா இருந்தால் 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அது போதும். சில்லி பவுடர் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரும்போது பாத்திரத்தோட அடியில் பிடிக்கும். அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் அது கருகிறதுக்கு முன்னாடி நம்ம நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா குழஞ்சி கிரேவி மாதிரி வர டைமில் நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிப்போம். பிரியாணி மசாலா 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைன்யூட் லம்ப்ஸ் கூட இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கர்ட் நல்லா கிரேவியோடு ஒன்றா கலந்து வந்த பிறகு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் லெமனில் பாதி எடுத்து அதோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வேக வச்ச மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
மட்டன் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 200 ml கிளாஸ். இதில் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து ஊற்ற போகிறேன். இது வரைக்கும் 4 கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சு. மீதமுள்ள 1 கிளாஸ் தண்ணியை நான் அரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்து மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த கிரேவி தண்ணியை கொஞ்சம் போல் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு காரம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். உப்பு வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது டேஸ்டியாக இருக்கும். லிட்டு போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 3 மினிட்ஸில் சுற்றிலும் ஆவி வரும். ஆவி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த 15 நிமிஷத்தில் நம்ம 2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்து அதை சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை தான் நம்ம லிட்டை சீல் பண்ணி தம் போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 15 நிமிஷத்தில் மட்டன் நல்லா வெந்திருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லிட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போது மெல்லமாக நம்ம அரிசியை போடலாம். அரிசி எல்லா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி கரண்டியால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு எடுத்து பாத்திரத்தோட விளிம்பை சுற்றி பதிய வைக்கலாம். அது மேலே லிட்டு போட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டு மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம லிட்டை போட்டு மூட போகிறோம். மூடும்போது எல்லா பக்கமும் சுற்றி அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி வெயிட்டுக்காக நான் வைக்க போகிறேன். இப்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஹையில் இருக்கட்டும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே 20 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வெயிட்டுக்காக வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்து லிட்டை சுற்றி கீறி விட்டுக்கோங்க. அப்போது லிட்டை ஓப்பன் பண்ண முடியும். இப்போது கரண்டி எடுத்து கீழே இருக்க ரைஸ் மேலே வர மாதிரி, மேலே இருக்க ரைஸ் கீழே போகிற மாதிரி ஜென்டலாக பரட்டி விட்டுக்கோங்க. ரைஸை நல்லா பரட்டி விட்டாச்சு. பரட்டி விட்ட பிறகு மறுபடியும் லிட்டை போட்டுருங்க. லிட்டை போட்டு மூடி மறுபடியும் அதுக்கு மேலே அந்த வெயிட்டை தூக்கி வச்சுடுங்க. வெயிட்டை வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே தம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து மேலே இருக்க வெயிட் எடுத்துகிட்டு லிட்டை ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பிரியாணி ரெடி. இப்போது கரண்டி எடுத்து ஜென்டலாக பிரியாணியை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது ரைஸும் மட்டனும் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஒரு மட்டன் பீஸ் எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கலாம்.
மட்டன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இப்போது நம்முடைய சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி. இது கூட தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் தொக்கும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thanks for watching.